ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேத வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक की रोशनी के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर जाएंगे? 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 10ஆம் சொல்லப்பட்டிருக்குது. 10वां वचन में कहा गया है, பண ஆசை रुपए का लोभ எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. सब प्रकार के बुराइयों की சிலர் जड़ है. அதை பின்பற்றுகிறபடினாலே कुछ उसके पीछा करते हैं, इसलिए விசுவாசத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். विश्वास से भटककर वे लोग रहते हैं. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के जनों, நமக்கு பணம் தேவை. जो रुपए है, पैसे है, हमें जरूरत பணம் है. எல்லாத்துக்கும் உதவும் என்று நாம் பார்க்கிறோம். हम देखते हैं कि पैसे सब कार्यों में मदद ஆனா करती है, பண ஆசை நமக்குள்ள இருக்க கூடாது. लेकिन पैसों का लोभ हमारे अंदर नहीं பண रहना ஆசை चाहिए. வந்துட்டுனா पैसों का लोभ अगर हमारे பணத்தில் अंदर आता இச்சை है வந்து तो விடும். पैसों के ऊपर एक लालच आ जाएगी. அதனால इसलिए பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், पौलुस तीमुथियुस को देखकर कहता பண है, ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. रुपयों का लोभ जो है वो हर बुराई का எல்லா जड़ है. பாவங்களுக்கும் காரணம் பணம். பணம் हर एक पाप का कारण है ये रुपए. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், कहीं भी देखो रिश्वत, எங்கு பார்த்தாலும் ஊழல், कहीं भी देखा जाए तो कोई ना कोई गड़बड़ी, எங்கு பார்த்தாலும் இந்த பணத்தினால பல பிரச்சனைகள், कहीं भी देखा जाए तो इन पैसों की वजह இது से எல்லா समस्याएं, தீமைக்கு வேறா ये இருக்கிறது. सभी बुराइयों का जड़ है. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? तो हमें क्या कहना है? நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, परमेश्वर ने जो हमें என்ன दिया है, ஆசீர்வாதம் जो கொடுத்திருக்கிறாரோ, आशीष उसने दी என்ன है, நன்மை जो கொடுத்திருக்கிறாரோ, भी भलाई उसने दी அதுல है, சந்தோஷமா இருப்போம். उसमें आनंद से रहेंगे. போதும் என்ற மனமே काफी है वही मन, மிகுந்த தேவபக்திக்கு ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. वही परमेश्वर के लिए बहुत एक लाभदायक है. அதனால इसलिए போதும் இந்த மனதோடு இருங்க. काफी है वो मन के साथ रहना கத்தரை है. கத்தரை விட்டு விலகாதங்க. परमेश्वर से अलग मत होइए. சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலைக்கு போவாங்க. कुछ लोग इतवार के दिन भी काम पे जाते பணம் हैं, பணம் பணம்னு போவாங்க. पैसा 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 करके பணம் जाते हैं, சம்பாதிக்க போவாங்க. पैसा कमाने के लिए ஒரு जाते லாபம் हैं, இல்லை. उसमें कोई भी लाभ नहीं, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. उसमें कोई भी आशीष नहीं. பணம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. पैसा आपको स्वर्ग नहीं पहुंचाएगा. தேவனுடைய வழியில நடக்க ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के मार्ग में चलने के लिए अर्पण न्याय करेंगे. आराधனை வர நம்ம ஒப்பு கொடுப்போம். इतवार के दिन आराधना आने के लिए अर्पण கர்த்தருக்கு करेंगे. உண்மையா இருப்போம். परमेश्वर के लिए सच्चाई से பண ஆசை रहेंगे. நம்மை விட்டு விலக்குவோம். पैसों का लोभ हमसे दूर அவர் நம்மை करेंगे. वो ஆசீர்வதிப்பார். हमें आशीष நம்ம करेगा, தேவைகளை हमारी சந்திப்பார். जरूरतों को पूरा நாம் करेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते பண हैं. ஆசை இல்லாதவர்களாக पैसों का लोभ न रहते हुए பிள்ளைகளை நடத்தும்படியாக आपके ஜெபிக்கிறேன். बच्चों को चलाने के लिए प्रार्थना தேவைகளை करते हैं. சந்தித்து கொடுங்க. जरूरतों को पूरा कर முதலாவது दीजिए. தேவனுடைய ராஜ்யத்தையும் पहला उसका राज्य அவருடைய நீதியை और தேடுங்கள். उसकी धर्म की खोज करो. அப்பொழுது तब இவைகளெல்லாம் ये सारे वस्तु உங்களுக்கு तुम्हारे கூட लिए கொடுக்கப்பட்டு वो சொன்னீரே. दिया जाएगा करके उम्मेद कहा गया तेड़ा है. आप पर आप राज्यத்தை தேட आपके राज्य को ढूंढने பலன் கொடும். बल दीजिए. அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.